फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் pretty cat சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. Hi friends, welcome back to Pretty Cat. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா Diwali Special sweet recipe தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Diwali அப்படினு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படினா குலாப் ஜாமுன் மட்டும்தான். சோ அது எல்லாருக்கும் செய்ய தெரியும். இருந்தாலும் டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் எங்க வீட்ல எந்த மெத்தட்ல செய்வேன் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா காமிக்க போறேன். சோ நான் வந்து இன்னைக்கு GRB பிராண்ட் எடுத்துர்க்கேன். buy one get one free ல ரெண்டு வந்து 130 நினைக்கிறேன். சோ ஒரு பாக்கெட் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ரெடிமேட் GRB குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ 1 பாக்கெட் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். ஆக்சுவலி அந்த கவருக்கு பின்னாடியே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பவுல் இந்த மிக்சிங்க்கு வந்து நம்ம 1/4 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எடுத்தோடி நம்ம 1/4 கப்பை ஊற்றினா அது லூஸ் ஆகுமா இல்லை டைட் ஆகுமான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பெட்டர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைகிறது எப்பயுமே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மிக்சிங்கோட லைட்டாக 1/2 டீஸ்பூன் கீ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கீ வாட்டர் தவிர வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சைடில் கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ குட்டி குட்டி பால்ஸை நம்ம உருட்ட போகிறோம். அந்த நெய்யை தொட்டு தான் நம்ம உருட்ட போகிறோம். ஸோ இதை பால்ஸை நம்ம உருட்டும் போது கண்டிப்பாக விரிசல் இருக்கவே கூடாது. அப்போ தான் இதோட ஷேப் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம ஜீரா பாகில் போடும்போது கரையாமல் இருக்கும். ஸோ மெயின் திங் அந்த விரிசல் இல்லாமல் நம்ம உருட்டணும். ஸோ அதுக்காக தான் சைடில் நெய்யோ அல்லது ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் மீடியம் சைஸாக உருட்டியிருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்க மாவு ஃபுல்லாக நம்ம உருட்டிடலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் குலாப் ஜாமுன் உடையாமல் இருக்கும். பாருங்கள். ஸோ பெர் பாக்கெட்டுக்கு எனக்கு 24 ஜாமுன்ஸ் வந்திருக்கு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறலாம். அந்த கேப்பில் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஆயில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்தளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். எந்தளவு ஊற்றணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 or 7 பால்ஸ் வந்து முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே எல்லா பால்ஸும் எடுத்தோட்டி போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு ட்ரையல் பார்த்துக்கணும். எதுக்காக இந்த ட்ரையல் அப்படின்னா எண்ணெயோட ஹீட் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு தான். போட்டோட்டி பால்ஸ் கரியிருதா இல்லை கரெக்டான சூட்டில் இருக்கா இல்லை ரொம்ப லோவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இப்போ வந்து இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கனால நான் இப்போ வந்து ஒரு 6-7 பால்ஸ் உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ பொன்னிறமாக ஆகனோட்டி அதை எடுத்துடலாம். ரொம்ப கருக விடணும்னு அவசியம் கிடையாது. ப்ரௌன் கலராக வரணும், அது வரை நம்ம ஃப்ரை பண்ணணும். மிதமான சூட்லேயே தான் இதை பண்ணணும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் விரிசல் கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் குலாப் ஜாமுன் கரையாமல் இருக்கும். ஸோ நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு பதம். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரா பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஜீரா பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க. 400 கிராம் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். எந்தளவு நம்ம சுகர் ஆட் பண்ணுறோமோ அந்தளவு வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ 400 ml வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணணும். நல்லா இது வந்து கொதிக்க விடணும். இந்த சுகர் ஃபுல்லாக டைலூட் ஆகணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் வந்து தட்டி போடுறேன் ஃப்ளேவருக்காக. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து லெமன் ட்ராப்ஸ் விடுறேன். ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் வர அளவுக்கு விட்டால் போதும். ஏன்னா இந்த குலாப் ஜாமுன் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றா ஒட்டி ஜாகரி மாதிரி ஆயிடக்கூடாது, அதுக்காக. ஸோ இது வந்து ரொம்பவும் அப்படியே பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது. இப்படி தொட்டு பார்த்தா கையில் அப்படியே ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மிதமான சூடாகட்டும். ரொம்ப ஹையில் இருக்கும்போது நம்ம போட்டோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் உடஞ்சிரும். ஸோ இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.
ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சோக் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ ஒவ்வொரு பால்ஸாக நம்ம உள்ளே போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லா பால்ஸும் உள்ளே போட்டதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். உடஞ்சிராமல் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஜீரா பாகு எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட் எடுத்து இதை மூடி வச்சிடலாம். இதை ஒரு 2 or 3 hours வந்து அப்படியே விட்டுறலாம். நல்லா சோக் ஆகணும். ஸோ இப்போ 2 hours ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குலாப் ஜாமுன் அப்படியே பஃபியாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தீபாவளி டு everyone. ஸோ சேஃபாக ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.